வணக்கம். இது உங்கள் தாய் தந்தை நர்சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு டைம் வந்து ஆஃப்ரிக்கன் மாகாணி, கயா சனகலன்ஸ் ஒருத்தவருக்கு ஏத்திட்டு சிங்கப்பூர்ல இருக்காரு. அவருக்கு ஏத்திட்டு போயிட்டு 450 கன்று குடுத்தோம். அத வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவ பார்த்துட்டு, இப்ப இவரும் பெங்களூர்ல இருக்காரு. இவரு வந்து 400 கன்று கேட்டிருக்காரு. இப்ப லோடிங் ஆயிட்டுருக்கு. அது வந்து நம்ம பெரிய கன்று குடுத்தோம். 8 டூ 9 அடி சைஸ்ல குடுத்தோம். இவரு என்ன சொல்ட்டாரு, "எனக்கு பெரிய கன்று வேணாம், சின்ன கன்று மட்டும் போதும். சின்னதாவே குடுங்க" அப்படின்ட்டாரு. சின்ன கன்று. இப்ப இது வந்து 3 டூ 4 அடி இருக்கும். மேக்ஸிமம் 3, 3, 3 1/2, 4 இந்த மாரி இருக்கும். இப்ப இது வந்து ஆஃப்ரிக்கன் மாகாணி, கயா சனகலன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 12 வருஷத்துலேருந்து 15 வருஷம், இல்ல 20 வருஷம், 25 வருஷம் எவ்வளோ நாள் வச்சிருந்து நீங்க வெட்டுறீங்களோ வெட்டலாம். 12 வருஷத்துலேருந்து நீங்க அத வெட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த பருவநிலைக்கு இந்த மரம் வந்துரும். 12 டூ 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, சுத்தளவு வந்து 3 டூ 4 அடிக்கு வந்துரும். 3, 3 1/2, 4 அந்த மாரி நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்கு. அந்த மாரி வந்துரும். இப்ப 2 அடி பழம்னா 2 பழம் அறுக்கலாம். அந்த மாரி வந்துரும். 4 அடிலாம் சுத்தளவு இருந்ததுன்னா. அதேமாரி 1 1/2 அடி பளவு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பளவ 3 அடியில எடுத்துட்டு 1 அடி பளவு ஒண்ணு எடுத்துக்கலாம். அந்த மாரி ஏத்தி முடிச்சாச்சு. பெலாகன்று 4 கன்று விதைக்கன்று கேட்டிருந்தாங்க. 4 பெலாக்கன்று பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. அதேமாரி நிலம்பூர் தேக்கு இது. நிலம்பூர் தேக்குல 10 கன்று கேட்டிருந்தாரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துல வெட்டலாம். இது வந்து நிலம்பூர் தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசுர வளர்ச்சி. வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப 14 சென்டிமீட்டர் தடிமனும், 16 சென்டிமீட்டர் ஹைட்டும் வரும் இது. நிலம்பூர் தேக்கு. இது வந்து 15 வருஷத்துல நீங்க வெட்டிக்கலாம். இது நிலம்பூர் தேக்கு. அதுவும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. வீடியோ கன்று வேணுங்கிறவங்க பார்க்கலாம். இப்ப ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த சுத்தி உள்ள லேண்டுல தான் வைக்க போறாங்க. இப்ப வந்து அன்லோடிங் பண்ண போறோம். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அன்லோடு பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ஸ்பாட்டு. பாருங்க. இதோ அந்த பனியன் போட்டிருக்காருல்ல, இவரு தான் பெங்களூரு. பெங்களூர்லேருந்து நம்மள வீடியோ பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணாரு. இப்ப இங்க இறக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஈஷாவுல வாங்கி வச்சாங்க. சரியா கன்று வரல அப்படின்ட்டு ஏர் ஓட்டிட்டு, திரும்பி அந்த லேண்ட பொட்டையா போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்து நம்மகிட்ட தான் கேட்டிருக்காங்க. கயா சனகலன்ஸு, நிலம்பூர் தேக்கு ப்ளஸ் வந்து பெலாகன்று. இவரு தான் பாருங்க, அவரு பாருங்க. அவரு தான் பெங்களூர்லேருந்து நம்மள கான்டாக்ட் பண்ணாரு. அவங்க அப்பா பக்கத்துல, அவங்க பெரியப்பா பையன் அது. இது வந்து அவங்க பெரியப்பா பையன். இப்ப 2வது இவரும் கேட்டிருக்காரு. அவங்க பெரியப்பா பையனும். நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு டெலிவரி குடுக்கணும். இவரு தான் நம்மள கான்டாக்ட் பண்ணாரு. இந்த மாரி உங்களுக்கு வேணுனாலும், மேலும் ஏதாவது விவரங்கள் இந்த மரத்த பத்தி வேணும் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாலும், நீங்க எனக்கு இந்த நம்பர் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது தவிர வந்து நம்மகிட்ட சந்தனக்கன்னு, செம்மரம், ரோஸ்வுட்டு, மாகனி, இண்டியன் மாகனி, ஆஃப்ரிக்கன் மாகனி, கயா சனகலன்ஸு இதெல்லாம் இருக்கு. நிலம்பூர் தேக்கு, நாட்டு தேக்கு இதெல்லாம் இருக்கு. நம்மகிட்ட எல்லா மர வகை கன்று இருக்கு. மாங்கன்ல வந்து மாங்கன்னு எல்லாமே இருக்கு. வேணும்னா கால் பண்ணுங்க. ஓகே, நன்றி.